بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல் யஜூஸு லனா அன் நஅகுத ஸகாத லனா லிஹாஜத்தினா இலல் மால். எமது தங்கம் வெள்ளி நாணயத்தின் ஜகாத் நிர்ணயிக்கப்பட்ட பிறகு, அதனுடைய நிர்ணயத்தை நாங்கள் அறிந்ததற்கு பிறகு, அதிலிருந்து எங்களுடைய பணத்தின்பால் தேவை இருப்பதனால் அதிலிருந்து எங்களுடைய தேவைக்காக ஜகாத்காக ஒதுக்கப்பட்ட பணத்திலிருந்து எடுப்பது கூடுமா என்ற கேள்விக்கு சுருக்கமாக சகோதரர்களே, லா யஜூஸு லில் இன்சான் அன் யஜஅல ஸகாத்தஹு இலைஹி, தனது ஜகாத்தை தனக்கு ஆக்குவது ஒரு மனிதனுக்கு ஜாயிஸாகாது. அப்படி என்றால் அன்னஹு லா யஹில்லு லஹு அன் யஜஅல நஃப்ஸஹு மஸ்ரிஃப லிஸகாத்திஹி, ஜகாத்தை கொடுப்பதற்கு திருப்புவதற்கு அதை ஆக்குவது அவனுக்கு அல்லது அவருக்கு ஜாயிஸாகாது, ஹலாலாகாது. ஏனென்றால் யஜிபு அலைஹி, அவர் மீது கடமையாகும், அன் யக்ருஜ ஸகாத இலா முஸ்தஹிக்கீஹா அல்லதீன ஸக்கரஹுமுல்லாஹு தஆலா. அத்தௌபா அத்தியாயம் 60 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்தை பெற தகுதியானவர்கள் யார் என்பதை அடையாளமிட்டு அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். அதன்படிக்குத்தான் அந்த ஜகாத் ஒதுக்கப்பட வேண்டும். அதாவது இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் என்ற ஆயத்திலே யாசிப்போருக்கும் ஏழைகளுக்கும் அதை வசூலிப்போருக்கும் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுக்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் கடன்பட்டோருக்கும் அல்லாஹின் பாதையிலும் நாடோடிகளுக்கும் தர்மங்கள் உரியனவாகும். இது அல்லாஹ்வின் கடமை, அல்லாஹ் அறிந்தவன் ஞானமிக்கவன் என்ற அந்த செய்தியிலே ஒரு முக்கியமான ஒரு பகுதியை இங்கே தெளிவுபடுத்துவது நான் பொருத்தம் நினைக்கின்றேன். அதாவது உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள் என்ற வாசகம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படிக்கு ஜகாத் நிதியை பெற தகுதியானவர்களில் முஸ்லிம் அல்லாதவர்களும் ஒரு பிரிவினர்கள். முஸ்லிம் அல்லாதவர்களில் யார் இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் உலமார் அன்பு செலுத்துகிறார்களோ அத்தகையோருக்கும் ஜகாத் நிதியை செலவிடலாம் என்று குர்ஆன் குறிப்பிட்டிருக்கிறது. சகோதரர்களே, உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்காக என்பது இத்தகையோரையே குறிக்கிறது. பகைமை பாராட்டும் முஸ்லிம் அல்லாதவர்கள் பகைமையை கைவிடுவார்கள் என்றால் அத்தகையோருக்கும் கொடுக்கலாம். உள்ளங்கள் ஈர்க்கப்பட என்பதில் இவர்களும் அடங்குவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு வழங்கியுள்ளனர் என்ற செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே தனது ஜகாத்திலிருந்து பெற்றோர்களுக்கோ தாய் தந்தையர்களுக்கோ அல்லது பாட்டன் பூட்டன்களுக்கோ அல்லது பாட்டிகளுக்கோ அல்லது அவருடைய பிள்ளைகளுக்கோ பெண் பிள்ளைகளுக்கோ கொடுப்பது ஜாயிஸாகாது. இருந்தும் அவர்கள் இதகானும் முஹ்தாஜீன தேவையானவர்களாக இருக்கின்றார்கள், வல யஸ்ததியுல் இன்ஃபாக் அலைஹிம் அவர்கள் மீது செலவு செய்வதற்கு அவன் சக்தி பெறாத போது, செலவினங்கள் கொடுப்பதற்கு வசதியற்றவனாக திராணியற்றவனாக இருந்தால் அந்த நேரத்திலே ஜகாத்தை அவர்களுக்கு கொடுப்பதில் தவறு கிடையாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லது அவர்கள் மீது கடன் பளு இருந்தால் அந்த கடனை அடைப்பதற்காக வேண்டி கடனை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய ஜகாத்திலிருந்து அதை அடைப்பது கொடுப்பது ஃபலா பாஸ் குற்றமில்லை என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.